நம்மக்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு கூட நாங்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குதான்றது தான் முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நோய்க்கு அடிப்படையான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே பல சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கம் கெட்டுச்சுன்னா நமக்கு பல பிரச்சனையை கொடுத்துரும். தூக்கம் ஏங்க கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோடய ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த மூக்கு வழியாக 2 மூக்கு வழியும் வந்துக்கிட்டு இருக்கும்ல, அப்போ நீங்கள் உங்களுடைய விரலை அப்படி வச்சு பாருங்கள். ஏன்னா விரலை வச்சு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக காற்று வருதா இடது பக்கமாக காற்று வருதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வச்சு பார்த்து வலது பக்கமாக காற்று வருதுங்க, நீங்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறீங்க சரிங்களா, அதை இடது பக்க காற்றா மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சாந்தமாயிருவீங்க. இப்போ நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கணுங்க. அதாவது என்னென்னா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி தூங்கணும். வைப்ரேஷன் மோடு கூட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியான ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குதுங்க, இதனால் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் இன்றைக்கி கேட்டுக்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு கூட நாங்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குதான்றது தான் முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நோய்க்கு அடிப்படையான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மனச்சிக்கலும் மலச்சிக்கலுமே பல சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனச்சிக்கல் இருந்து அதனால தூக்கமின்மையும் அவங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னைக்கு பல நோய்க்கு வித்திடும். நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுனால நமக்கு நடக்கக்கூடிய உள்ள பெரிய மேஜிக் என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ மிஷின் இருக்குது. இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கும். நாம் ஏதோ தூங்கிட்டோம், உள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அதனால் எல்லாமே ஆஃபில் இருக்குதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் கிடையாதுங்க. நைட்டு நடக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது ஒரு மிராக்கிளாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்த உடனே மோஷன் வெளியில் போகணும், யூரின் வெளியில் போகணும், பாருங்களேன், புத்துணர்ச்சியை கொடுக்கணும், கண்ணு பிரைட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். நீங்கள் நைட்டு படுத்து எந்திரிச்சு காலையில் எழுந்த உடனே கண்ணில் பீலை வருது, காதில் பீலை வருது, பாருங்களேன். அப்போ உள்ளே என்னமோ ஒன்று நடந்திருக்கு நைட்டு அப்படின்றத உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதுங்களா? இரவு தான் நம்ம உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை நடக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம உள்ளே கொடுக்குறோம், அரைக்கிறோம், அது சத்துக்களாக மாறுது, மீதி கழிவை வெளியேற்றுது, ஏதோ காமனாக ஒரு உள்ள விஷயம். ஆனால் ஒவ்வொரு கழிவுகளும், ஒவ்வொரு ஆர்கன் சம்மந்தப்பட்ட கழிவுகள், ஒவ்வொரு சிஸ்டம் சம்மந்தப்பட்ட கழிவுகள் அப்படி சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 11 சிஸ்டம் இருக்குதுங்க. அந்த 11 சிஸ்டம் சம்மந்தப்பட்ட கழிவுகளும் வெளியேற்றப்படணும்ல. அதெல்லாம் எப்போ நடக்கும்னா நைட்டு தான். அப்போ பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, காலையிலேருந்து நைட்டும் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலை எப்போ நடக்கும்? இரவு தான் நடக்கும். காலையிலிருந்து இரவு வரை கண்டினியூஸாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்கே நகரத்தை சுத்தம் பண்ணுறது எப்போ நடக்கும்? அந்த கார்ப்பரேஷன் நைட்டு தான் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நம்ம உடம்புக்குள்ளேயும் அப்படி தாங்க. காலையில் எந்திரிக்கிற செகண்ட்லேருந்து நைட்டு படுக்கிற செகண்ட் வரைக்கும் உள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வெளியில் இயங்குகிறோம், உள்ளுக்குள்ளேயும் உறுப்புகள் இயங்குது. அதுபோல் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே பெட் காஃபியில் ஆரம்பித்து திரும்பவும் நைட்டு பெட் காஃபி வரைக்கும் உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பிஸ்கட்டு, வடை, டீ அப்படின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் சாப்பாடு, டிஃபனு, டின்னரு அப்படின்னு உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் அரைச்சு சத்துக்களை எடுத்து சக்கைகளை வெளியேற்றி அதுக்குள்ளே இன்னும் சுத்தப்படுத்தக்கூடிய வேலை எப்போ நடக்கும்? இரவு தான் நடக்கும். அப்போ இந்த இரவு இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் நடக்கலைன்னா என்ன நடக்கும்? அது பல நோய்களுக்கு வித்திடும். அதுதான் அந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதான் கழிவுகளின் தேக்கம், வேற ஒன்றுமே இல்லை. அது மலம்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க மலச்சிக்கல் அப்படின்னு. ஆனால் கழிவுகளின் தேக்கம் அவ்வளோதான். அது எல்லா கழிவுகளும் தேங்குச்சுன்னா பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. தூக்கம்ன்ற ஒரு விஷயம்தான். அப்போ தூக்கம் கெட்டுச்சுன்னா நமக்கு பல பிரச்சனையை கொடுத்துரும். தூக்கம் ஏங்க கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோடய ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் நல்ல ஆழ்ந்த தூக்கம் நான் உறங்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கான கேள்வி இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு சில அட்வைஸ் கொடுப்போம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். உணவு முறைகளை மாற்றுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தாட்
ஆட்டோமேட்டிக்காக மாறும். உணவுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதுங்க. நீங்கள் எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய எண்ணங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆமாம், உணவு தயாரிக்கக்கூடிய நபர்கள் அங்கே தயாரிக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன எண்ணத்தோடு அந்த உணவுகள் தயார் பண்ணாங்களோ அந்த உணவு அந்த உணர்வுகளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துருன்றாங்க. எப்படி பாருங்களேன். ஆமாம், இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, சமைக்கும் பொழுது இந்த ஆளோட இப்படி தான், ஏதோ பெரிய இம்சையாக இருக்குது, எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் உள்ளே போய் அப்படியே பதிவாகும். அப்போ அந்த உணவை அங்கே சாப்பிட்றாரு, கணவர் சாப்பிட்றாரு, எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். ஏன்னா எரிச்சலோட சமைத்த உணவு எரிச்சலை கொடுக்கும். அவர்களுக்கு கோபமாகவே சமைச்சிருக்காங்க, அங்கே கோபத்தை கொடுக்கும். கவலையிலேயே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? என்னத்தை பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கவலையிலேயே வந்து சமைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த உணவை சாப்பிட்டவரும் கவலையாகவே மாறிடுவார். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உணவு தயார் பண்ணும் பொழுது எண்ணங்கள் எதில் உள்ளே போய் விதைக்கப்படுதோ அது போய் இன்னொருத்தருக்கு சாப்பிடும் பொழுது அது அவர் அறுவடை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியாலிட்டியாக நடக்குது. நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அப்போ உணவுகள் உணர்வுகளை கெடுக்கிறது, உணர்வு தூக்கத்தை கெடுக்கிறது, தூக்கம் பல நோய்களை உருவாக்குகிறது. பார்த்தீங்களா? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி நல்லா தூங்கணும்னா உணவு முதல்ல நல்ல சுத்தமான ஆரோக்கியமான மன நிம்மதியான உணவாக மாறணும். அதுபோல் இப்போ சைவ உணவுகள், இலை தலை காய்கறிகள் பழங்கள் இப்படிப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பாருங்க ஒரு நேச்சுரலாக நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், நிதானத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், கிரியேட்டிவிட்டியை கொடுக்கும். ஆனால் நம்ம அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அசைவ விலங்குகள் இருக்கு இல்லையா, அதாவது ஆடு கோழி மாடு இப்படிலாம் வந்து எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அந்த விலங்குக்கு என்ன உணர்வுகள் இருந்ததோ அந்த விலங்குக்கு உள்ள அந்த உணர்வுகள் அந்த கறியில் ஓகேலாம் இருக்கும். அப்போ அதை நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது இது நம்மளுடைய மசில்ஸ் மெமரியில் போய் பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மசில்ஸ் மெமரியில் போய் அந்த விலங்கினுடைய உணர்வுகள் பதிவாயிருச்சுன்னா அது நம்மளுடைய குணாதிசயங்களாக மாறுது அப்படின்றாங்க. இது இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி சொல்லுது. பாருங்களேன், உணவுகள் உணர்வுகளை மாற்றுகிறது. இந்த உணர்வுகளுக்குள்ள பாதிக்கப்படும் பொழுது தான் பல நோய்கள் வருது. அப்போ உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுருக்கணும்னா இது மாதிரி உணவுகளுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க, பெட்டராக இருக்கும். அசைவமே எடுக்க வேணாம், சுத்தமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லலை. நிப்பாட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால் நிப்பாட்ட முடியலைன்னா அதோட டியூரேஷனை அதிகப்படுத்துங்க. அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஊருக்குள்ளே ஒரு திருவிழா நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும், அன்னைக்கு தான் வந்து கறிக்கஞ்சி அப்படின்றதே நடக்கும். ஆமாம், அன்னைக்கு தான் கிடா வெட்டுவாங்க, கறிக்கஞ்சி. அது வரைக்கும் வந்து அவங்க வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் தான் இருக்கும். இட்லி தோசை கூட கிடையாது. இட்லி தோசை கூட ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் இட்லி தோசையை சாப்பிடுவாங்க அன்றைய சூழல். ஆனால் இன்றைக்கி தினந்தோறும் இட்லி தோசை, தினந்தோறும் இன்றைக்கி பிரியாணி, அசைவம் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து கோபம், கொஞ்சம் கூட ஒரு பொறுமை இல்லாத ஒரு நிலை, சரிங்களா, டென்ஷன் ஆகிறது, இப்படிலாம் விஷயங்கள்லாம் வருவதற்கான காரணங்களே இந்த உணவுகள் தான் அப்படின்றோம். அப்போ அதோட டியூரேஷனை தள்ளி போடுங்க. அதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் எடுங்க, மாதம் ஒரு நாள் எடுங்க, 6 மாதத்துக்கு ஒரு நாள் எடுங்க. அப்போ பிரச்சனை இல்லை. அதோட புரோட்டீன் வேணும், ஆனால் அது டெய்லி வேணுமா என்ன? இது உணர்வுகளை மாற்றுகிறது. மாற்றுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழல்களை உங்களுக்கு வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு ரிலாக்ஸே கிடைக்கலன்னா நீங்கள் காலையிலேயே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை முடிச்சுட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்னங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுடைய மூச்சு காற்று உங்களுடைய எண்ணங்களை டைரெக்டாக அப்படியே மாற்றுது. அப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வழியாக 2 மூக்கு வழியும் வந்துக்கிட்டு இருக்கும்ல, அப்போ நீங்கள் உங்களுடைய விரலை அப்படி வச்சு பாருங்கள். ஏன்னா விரலை வச்சு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக காற்று வருதா இடது பக்கமாக காற்று வருதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வச்சு பார்த்து வலது பக்கமாக காற்று வருதுங்க, நீங்கள் பயங்கரமான கோவத்தில் இருக்கிறீங்க, சரிங்களா, அதை இடது பக்க காற்றா மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சாந்தமாயிருவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த சமயத்தில் இடது பக்கம் காற்று வருதுன்னா அதை வலது பக்கம் காற்றா நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாந்தமாயிருவீங்க. கவலையில் இருக்கிறீங்க, நீங்கள் கவலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இடது பக்கம் காற்று வருங்க. நீங்கள் அதிகமாக கோவப்படும் பொழுது உங்களுக்கு வலது பக்கம் காற்று வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை மாற்றிட்டா கிளியர். எப்படி பாருங்கள், முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ரிசர்ச் பண்ணதெல்லாம் உடம்பை தான். உடம்புக்குள்ளேயே உடம்பு என்ன பண்ணுது, எப்போ நார்மல் ஆகுது, எப்போ கோவப்படுது, எப்போ கூலாக இருக்குன்னுலாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த காற்றை வைத்து அவங்க ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். நைட்டு படுத்து தூங்கப்படும் பொழுது உங்களுக்கு இடது பக்கமாக காற்று வரணும். அப்போ அது வந்து சந்திரக்கலை அப்படின்பாங்க. அந்த சந்திரக்கலை நைட்டு வந்து இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஆனால் நைட்டு படுக்கும் பொழுது உங்களுக்கு வலது பக்கமாக காற்று வருது அப்படின்னா அது சூரிய கலைன்பாங்க. சூரிய கலையில் நமக்கு காற்று வர்ற மாதிரி படுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மூளை ரொம்ப வேகமாக செயல்படும், எண்ண ஓட்டங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், படம் மாறி மாறி ஓடும்,
கண்களில் கலர் கலராக படம் வரும். ஆமாம், ஆனால் உள்ள கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு சூரிய கலையான அந்த மூச்சு காற்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். பாருங்களேன். அப்போ இதை வந்து சந்திர கலையாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், சூரிய கலையாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப சும்மா சிம்பிளாக படுக்கும் பொழுது இடது பக்கமாக கையை தலைக்கி வச்சுட்டு படுங்கன்றாங்க. இடது பக்கமாக கையை தலைக்கி வச்சு லெஃப்ட் சைடில் சாஞ்சு படுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாந்தமாக ஓகேங்களா சந்திர கலையில் ஓடும். உங்களுக்கு அப்படியே சாந்தமாக இருப்பீங்க, நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போவீங்க. அதனால தான் படுக்கும் பொழுது இடது பக்கமாக சாய்ந்து படுத்து இடது பக்கம் நமக்கு தலைக்கு வந்து நம்மளுடைய கையை அப்படி மேலே தூக்கி வச்சு படுக்க சொல்லுவாங்க. காலையில் எந்திரிக்கும் போது பாருங்கள், எந்திரிச்சோன்னா சுறுசுறுப்பு ஆகணும்ல, ஆக்டிவ் ஆகணும்ல, வலது பக்கமாக சூரிய கலையில் ஓடணும். அப்போ வலது பக்கமாக திரும்பி எந்திரிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த காற்றை மாற்றுவாங்க. அந்த மூச்சு காற்றை மாற்ற தெரிந்தால் உங்களுடைய நோயை ஈஸியாக குணப்படுத்திடலாம். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வலிங்க, கவனிச்சு பாருங்கள், காற்றை மட்டும் மாற்றுங்க, வலி ரிலீஸ் ஆகும். இப்படி பல விஷயங்கள் உங்கள் உடம்புல அதிகப்படியான தொந்தரவுல எந்த தொந்தரவுல அவஸ்தைப்பட்டாலும் அந்த தொந்தரவில் இருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உங்களுடைய காற்றை மாற்றுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதனால வந்து இரவு தூக்கம் நம்ம தூங்கப்படும் பொழுது இடது பக்கமாக திரும்பிப்படுங்க. இதனுடைய பலன்கள் நிறைய உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள்லாம் இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள ஏதாவது போல்ட்டு நட்டு ஸ்க்ரூ போட்டு ஏதாவது டைட் வச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்களா? கிடையாது. மசில்ஸ் தான் அந்த ஆர்கனை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. கல்லீரல் இருக்கிறார் இல்லையா, அவர் பித்த நீரை சுரக்கிறாரு, சுரந்து அந்த பித்தப்பையில் சேகரித்து வச்சு பித்த நாளத்தின் வழியாக அனுப்புறாரு. கரெக்டுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் படுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ லெஃப்ட் சைடில் ஈஸியாக வந்து பித்த நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். சாப்பிட்ட உடனே படுக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ சாப்பிட்ட உடனே ஒரு வேளை படுத்தா கூட இந்த பித்த நீர் ஈஸியாக உள்ளே வரும், செரிமானமாகும். ஆனால் நீங்கள் போய் வலது பக்கமாக படுத்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து பித்த நீர் ஏறி உங்கள் இண்டஸ்ட்ரினுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்படும். அங்கே தான் ஜீரணமின்மை அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிருது. அது உள்ளுக்குள்ளே என்ன ஆகும், ரிவர்ஸ் போகிறதால தான் ஸ்டோன், கால் பிளேடர் ஸ்டோன் ஆகிறது, கல்லீரல் வீக்கமாகிறது, ஃபேட்டி லிவர் வர்றதுலாம் நடக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா, உங்களுக்கு வலது பக்கமாக படுக்கிற பழக்கம் இருக்கான்னு பாருங்கள், அதை முதல்ல மாற்றுங்க. கல்லீரல் வீக்கம் உங்களுக்கு இருக்குதா, நீங்கள் வலது பக்கமாக படுக்கக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க. கால் பிளேடர் ஸ்டோன் இருக்கா, வலது பக்கம் படுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அப்போ உடனடியாக அதை மாற்றத்தை கொண்டு வாங்க. உடனே மாறிடுமா? படிப்படியாக தான் மாறும். நீங்கள் பல வருடமாக படுத்திருந்தனுடைய விளைவுகள் தான் அந்த கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் அந்த மாதிரிலாம் வந்திருக்குது. அதனால் இதை மாற்றுங்க. இந்த மாற்றம் உங்களுடைய உறுப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். பண்ணுங்க. இப்போ நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கணுங்க. அதாவது என்னென்னா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி தூங்கணும். வைப்ரேஷன் மோடு கூட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களில் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குறீங்களா ஒரு கேள்வி கேட்போம். அங்கே தூக்கம் சரியில்லை சார், அதுதான் சார் எனக்கு பெரிய பிரச்சனைன்னு. ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல நல்லா தூங்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதற்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பாதக்கூசா சிகிச்சை கால் பாதத்தில். அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் தூங்குவாங்க. அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புடைய நரம்புல அங்கே முடிஞ்சிருக்குமா, அங்கே நாட்ஸை கிளியர் பண்ண கழிவு வெளியேற அப்படியே தூங்கிடுவாங்க. அவங்க இது வரைக்கும் இது மாதிரி ஒரு தூங்கினதே இல்லைன்னு. ஏன்னா டோட்டலாக செல் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிடும். அப்படி டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முடிச்சு பார்க்கணும். அது மாதிரி இருக்கும். அப்போ நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய வேலையை பண்ணுவோம். அப்புறம் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உணவு முறை, அப்புறம் சில டிப்ஸு, சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும் பொழுது தூக்கம் அருமையாக வந்துடும். நல்லா தூங்கினா மட்டும்தான் ஒரு நோய் குணமாகும். அவ்வளோதாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன டிப்ஸ் கொடுத்தோமோ அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் கடைபிடிங்க. அதுபோல் வந்து என்னென்னா, நல்ல தூக்கம் சூப்பராக தூங்கினேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன பிள்ளையில் அது மாதிரி ஒரு தூக்கம் தூங்கியிருப்பீங்க. அது மாதிரி தூக்கம் இப்போ பல வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லி நீங்களே அந்த தூக்கத்துக்கு ஏங்குவீங்க. தூக்கம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மதிய நேரத்தில் படுத்துருக்குறீங்க, மதிய நேரத்தில் படுத்து தூங்குறீங்க. நிறைய நம்ம சின்ன பிள்ளைலாம் அனுபவிச்சிருப்போம். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ எழுப்பின உடனே எந்திரிச்சிட்டு முடிஞ்சிருச்சா, பல்லு விலைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணுமே அப்படின்னு காலையில் அதிகாலைன்னு சொல்லி நினைப்போம். மதிய நேரத்தில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே இது இரவா பகலான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் பாருங்க. அப்படிப்பட்ட தூக்கம் தான் அருமையான தூக்கம். நோயெல்லாம் ஓடியே போயிடும். அதுபோல் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு திடீர்னு காலையில் பார்த்தா எந்திரிக்கிறதோ அல்லது நடுச்சாமத்தில் எந்திரிச்சோ, ஐயோ மதியம் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் வரும். அது மாதிரி வந்து நீங்கள் தூங்கி எந்திரிக்கப்படும் பொழுது இது இரவா பகலான்னு ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஒரு தூக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்கன்னா நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் கிடைத்தோம். இது சின்ன வயசில் மட்டும்தான் இது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்க முடியும். இப்போயும் நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. எளிமையாக ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகலாம். என்ன பண்ணணுங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. காரணத்தை தெரிஞ்சுக்கிறாம சொல்யூஷனை மட்டும் பயன்படுத்தி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் காரணத்துக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் போவோம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாதிக்காய் பவுடர் உங்களுக்கு கிடைக்குங்க, வாங்கிக்கோங்க. மாசிக்காய்
பவுடரும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஜாதிக்காய் பவுடரும் மாசிக்காய் பவுடரும் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு நைட்டு படுக்கும் பொழுது அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நாளும் அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் கூட்டிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவே சில பேருக்கு சூப்பரான தூக்கத்தை கொடுத்துரும். போதும். சப்போஸ் இல்லைங்க இன்னும் தூக்கம் சரியில்லைங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இன்னும் தூக்கம் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துங்க. ஆனால் அதுக்கு மேலே வேணாம், இதுவே போதும். 1/4 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன்லேயே சூப்பராக தூக்கம் வரும். அதை விட என்ன ஒரு ப்ளஸ்னால் நீங்கள் பாருங்கள், காலையில் மைண்டு ஃப்ரீ ஆயிரும். அற்புதமாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல இந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சு ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் வெதுவெதுப்பான தண்ணியில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்துடுவாங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து டோட்டலாக ரிலீஸ் ஆவீங்க. அவங்களுடைய தூக்கம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும். காலையில் எல்லாம் கண்ணெல்லாம் பிரைட்டாக இருக்கும், ஃபுல் எனர்ஜியாக இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று உங்கள் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக மலர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.